வெல்கம் டு நோ அபவுட். நாம் கோபமாக இருக்கும்போது இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சில அருமையான சென்டென்ஸ் கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை கேலி செய்கிறத நிறுத்திக்கோ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஸ்டாப் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. என்னை கேலி செய்கிறத நிறுத்திக்கோ, ஸ்டாப் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. நிதானத்தை இழக்காத அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் லாஸ் யுவர் டெம்பர், டோன்ட் லாஸ் யுவர் டெம்பர். ஏன் பிரச்சனையை பெருசு பண்ணுற அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா why are you stretching the matter, why are you stretching the matter. அடுத்து நீ அறிவோடு தான் பேசுறியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா are you in your senses, are you in your senses. என்ன நடந்தாலும் நான் உன்னை விடுறதா இல்லை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா what may come I will not leave you, what may come I will not leave you. அடுத்து அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா shame on you, shame on you. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா I will never forgive you, I will never forgive you. உன்னால் உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா you can't hide the truth so long. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா, வாட்ஸ் ராங் வித் யூ, வாட்ஸ் ராங் வித் யூ. எனக்கு நீ தேவையே இல்லை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் நீட் யூ எனி மோர், ஐ டோன்ட் நீட் யூ எனி மோர். நான் உன்கிட்ட இருந்து இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ. என் வழியில் வர்றதை நிறுத்து அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஸ்டாப் கெட்டிங் இன் மை வே, ஸ்டாப் கெட்டிங் இன் மை வே. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் ஷோ யூ ஹூ am I, I will show you who am I. If you like this video, please subscribe and share. Thanks for watching.